ஸோ வெல்கம் டு மித்தன் மிஸ்ட்ரீஸ். இன்றைக்கி இந்த லினக்ஸ் இன்ஸ்டாலிங் பார்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ அப்படின்னு செலக்ட் பண்ணி இதுக்கான நேமை நம்ம கொடுக்குறோம். இதுக்கான நேம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலி லினக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு 1.0.6 அப்படின்னு டைப் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஸ்பேஸ் அலோகேஷன் கேட்குது, அதாவது மெமரி ஸ்பேஸ் அலோகேஷன் கேட்குது, எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குது. என்னுடைய லேப்டாப்பில் 6 GB ரேம் இருக்கிறனால நான் வந்து ஒரு மினிமமாக 2 GB கொடுக்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் லினக்ஸ் சாஃப்ட்வேர், லினக்ஸ் காலி லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் ஸ்மூத்தாக ரன் ஆகணும் பார்த்தீங்கன்னா 2 GB மினிமம் கொடுக்கணும். ஸோ 2 GB கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேஸ் அலோகேஷன் எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் அ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுக்காம கிரியேட் அ ஹார்ட் டிஸ்க் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் VDH கொடுத்துட்டு டைனாமிக்கலி அலோகேட்டட் அப்படின்னா நம்ம எவ்வளோ வரைக்கும் அலோகேட் பண்ண போகிறோம், அதாவது மேனுவலி அலோகேட் பண்ணுற மாதிரி, மேனுவலி எவ்வளோ க்ரியேட் பண்ணலான்ற சொல்ல மாதிரி. இப்போது இந்த ஃபைல் எங்கே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறோம். ஸோ லோக்கல் டிஸ்க் டி லினக்ஸ் அப்படின்ற ஒரு நியூ ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். அது எவ்வளோ ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம தான் கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸ்லி நான் கொடுத்தேன், அப்போ அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கிறங்க. உங்கள் லேப்டாப்புடைய ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிறங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த ஃபைலை காலி லினக்ஸ் ஐஎஸ்ஓவை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. நான் லைவ் அப்படின்ற ஒரு மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போகிறீங்க, நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் முக்கியமாக அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, ப்ராசருக்குள்ளே போய் எனேபிள் PAEAN அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். செட்டிங்ஸில் இருக்கும் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. லைவ் அப்படின்ற மாதிரி இருக்கும், நான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணாலும் பரவாயில்ல, விர்ச்சுவல் மிஷினுக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜில் போய் நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். எந்த ஃபைல் அப்படின்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து அந்த ஃபைலை தான் ரன் பண்ணும் இந்த விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்றது ஓஎஸ்ஆர் ரன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கு தான் இந்த விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணுறோம். ஓஎஸ்ஆர் நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் பிளாட்ஃபார்மாக இன்ஸ்டால் பண்ணுறோம். லைக் அந்த பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபைலை செலக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து பிளாட்ஃபார்மாக ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் விர்ச்சுவல் மிஷினுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். விர்ச்சுவல் மிஷினில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா ஈஸி ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி நமக்கு தேவையான காலி லினக்ஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதா நம்ம வேலை. அது லோட் ஆகி அந்த ஸ்க்ரீன் லோட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து லைவ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால லைவில் என்ன கேட்கும், எப்படி காட்டுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கேட்கும். இப்போ வந்து இந்த டேப்குள்ளே வந்து மவுஸ் வேலை செய்யாது. ஸோ லைவ் ஏம்ன்ற இடத்துல நான் என்டர் பண்ணுறேன். நம்ம வந்து ஆரோ கீஸ் தான் யூஸ் பண்ணணும், டைரக்ஷன் கீஸ் தான் யூஸ் பண்ணணும். டைரக்ஷன் கீஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரு கொடுத்துட்டா லோடிங் ஸ்க்ரீன் வந்துடும். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல காலி லினக்ஸ். சார் நானே என்ன செய்யலான்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, விண்டோஸை தூக்கிட்டு காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடலான்னு இருக்கேன். அதில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இது வந்து விர்ச்சுவல் மிஷினுக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் வேணாம் அப்படின்னா டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும், டேரெக்டாக ஒரு OS மாதிரி வேணும் அப்படின்னா இதே ஐஎஸ்ஓ ஃபைலை, சேம் ஐஎஸ்ஓ ஃபைலை நீங்கள் வந்து பென்ட்ரைவில் பூட் பண்ணணும். அது எப்படி பூட் பண்ணுறது, ரூஃபஸ் அப்படின்ற ஒரு டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த செலக்டை கிளிக் பண்ணி சேம் ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டா ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் ஆகி ரெடி ஆயிரும். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ண மறந்துடுறீங்க, அந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிடுங்க டிவைஸ் ஃபைலில். ஓகே, இப்போ வந்து நான் வந்து பென்ட்ரைவை வந்து பூட் பண்ணிட்டேன். சிம்பிளாக சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா கொலன்னு சொல்லலை. இந்த பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டேன். நான் வந்து இது எப்படி வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஓஎஸ்ஆ இன்ஸ்டால் ஆகுமா, இல்லை அப்படின்னா வந்து ஒரு லைவ் சாஃப்ட்வேராக இருக்குமா, பென்ட்ரைவ் எடுத்துகிட்டா போயிடுமா அப்படின்ற மாதிரி தெரியல. அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ ஐ எம் யூஸிங் அனதர் ஹார்ட் டிஸ்க். என்கிட்ட வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்கிறனால நான் அந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்படி தான் பண்ணணும் கிடையாது, இது மெத்தட் கிடையாது. நான் செக் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருக்கிற வேறு ஹார்ட் டிஸ்க்கை போட்டு நான் இது எப்படி வேலை செய்து செக் பண்ணுறேன். ஏன்னா இருக்கிற ப்ரெசென்ட் ஹார்ட் டிஸ்க்கோட நான் விளையாட விரும்பலை.
ஸோ செக் பண்ணுறதுக்காக தான் வேறு ஹார்ட் டிஸ்க் போடுறேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கை போட்டுட்டு இந்த பென்ட்ரைவ் மாட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்துகிறப்போ இது எனக்கு தெரியாது எப்படி வேலை செய்யுதுன்னு. நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தேன். இது ஆக்சுவலி ஒரு லைவ் சாஃப்ட்வேர். நம்ம வந்து பென்ட்ரைவ் மாட்டி ஆன் பண்ணோம் அப்படின்னா இது லைவாக ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி பென்ட்ரைவ் எடுத்து நார்மலாக ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலர் ஓஎஸாக ஆன் ஆகிரும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து பென்ட்ரைவை வச்சு மாட்டும் போது மட்டும் காலி லினக்ஸாக ஸ்டார்ட் ஆகும். பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி எ நார்மல் லேப்டாப், நார்மல் விண்டோஸ் ஓஎஸாக மாறிடும். காலி லினக்ஸ் ஓஎஸில் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணலை, டேரெக்டாக ரன் பண்ணுறோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து நான் F12 ஃபங்க்ஷன் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. ஸோ டேரெக்டாக பென்ட்ரைவை மாட்டி ஆன் பண்ணிடணும். ஆஃபில் இருக்கும்போது மாட்டிடுங்க. அப்புறம் டேரெக்டாக ஆன் பண்ணுங்கள். டேரெக்டாக ஆன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த நம்ம விர்ச்சுவல் மிஷினில் ஒரு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பார்த்தோம்ல, அந்த ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிடும். இப்போ நான் வந்து பென்ட்ரைவ் மாட்டி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே பென்ட்ரைவ் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் ரன் ஆகிறனால டேரெக்டாகவே காலி லினக்ஸ் அப்படின்ற ஓஎஸ் ரன் ஆகிடும். ஸோ நம்ம விர்ச்சுவல் மிஷினில் பார்த்தோம்ல சேம் ஸ்க்ரீன் இங்கே வந்துருச்சு. நான் என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்தோன்னே லோடிங் ஸ்க்ரீன் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ லோட் ஆகுது, ஓஎஸ் வந்து லோட் ஆகுது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு சின்ன டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் புது ஓஎஸ்ஸாக லோட் ஆகும். ஸோ நீங்கள் யூசர் நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணி வச்சாலும் அந்த யூசர் நேம் அப்படின்றது நிற்காது. ஐ மீன் எப்போவுமே சேவ் ஆகிருக்காது, ப்ரீ சேவ் ஆகிருக்காது. ஒவ்வொருத்தரையும் புதுசாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வெரி ஈஸி. நீங்கள் வந்து காலி லினக்ஸை வந்து விர்ச்சுவல் மிஷினாக இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அண்ட் ஓஎஸாக இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்ற மாதிரி வீடியோவில் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் ஹேக்கிங் போடலாம் அப்படின்னு இருக்கோம். அதாவது ரேண்டம் ஹேக்ஸ் ஃபவுண்ட் ஆன் இன்ஸ்டா ஆர் இன்டர்நெட், அதை ட்ரை பண்ணி நம்ம வீடியோவில் போடலான்னு இருக்கோம், நம்ம சேனலில் போடலான்னு இருக்கோம். அதுக்காக தான் இந்த காலி லினக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் வேறு வீடியோ போஸ்ட் ஆகிருக்கும், ஹவு டு ஹேக் இன்ஸ்டா வித் காலி லினக்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோடைய லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் இந்த வீடியோவில் காத்திருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஒருத்தர் இருந்தால் பெல் ஐக்கனை செக் பண்ணிக்கிறங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் உங்களுக்கு தோணுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் தன் சைனிங் ஆஃப் உங்கள் ஆசிர்.